அனைவருக்கும் வணக்கம். பொது அறிவுல வேர் டு ஸ்டடி எங்க படிக்கணும், சிலபஸ் எப்படி டிகோட் பண்றது சொல்லும்போது பொது தமிழ் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. பார்ட் சி தமிழ் தகுதி மற்றும் மதிப்பீட்டு தேர்வு எஸ்எஸ்சி ஸ்டாண்டர்ட்ல நம்முடைய தேர்வுல வரக்கூடிய தேர்வுகள்ல தமிழ் கேட்கறாங்க. அதுல சந்திப்பிலை பாத்தீங்க அப்படின்னா 8ஆம் வகுப்பு இயல் 7 அண்ட் 9ஆம் வகுப்பு இயல் 3 மற்றும் 4. 8ஆம் வகுப்புல பாத்தீங்க அப்படின்னா முதல் பாடம் இயல் 7, 9ஆம் வகுப்புல முதல் பாடம் இயல் 3 மற்றும் 4. அப்புறம் லகர 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 நகர நகர வேறுபாடு லகர நகர வேறுபாடு எல்லாமே எதுல இருக்குது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 6ஆம் வகுப்பு 2ஆம் பருவம் 2ஆம் பருவத்துல இயல் 1, 2, 3. 6ஆம் வகுப்பு 2ஆம் பருவம் இயல் 1, 2, 3. அப்புறம் ஒருமைப்பன்மை அறிதல் பாத்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு இயல் 7 மற்றும் 9. 8ஆம் வகுப்பு இயல் 7 மற்றும் 9. அப்புறம் 9ஆம் வகுப்புல இயல் 5. 9ஆம் வகுப்புல 5வது பாடம் தான் ஒருமைப்பன்மை அறிதல். அப்புறம் வேர்ச்சொல் அறிதல் இலக்கணத்துல பாத்தீங்கன்னா 9ஆம் வகுப்பு இயல் 1, 7ஆம் வகுப்பு பருவம் 2ல இயல் 2. 9ஆம் வகுப்புல இயல் 1வது பாடம். 7ஆம் வகுப்புல பாத்தீங்கன்னா 2ஆம் பருவ புக்ல பாத்தீங்கன்னா இயல் 2. அதான் வேர்ச்சொல் அறிதல் பாத்தீங்கன்னா ரொம்ப கிளியரா கொடுத்திருக்காங்க. வினைமுற்று 8ஆம் வகுப்புல இயல் 2. வினைமுற்று பாத்தீங்கன்னா 8ஆம் வகுப்புல இயல் 2. 10ஆம் வகுப்பு பழைய புத்தகத்திலையும் 2வது பாடமாக வினைமுற்று ரொம்ப முக்கியமா கொடுத்திருக்காங்க. வினைமுற்று அந்த இலக்கண குறிப்பை பொறுத்தளவு 8ஆம் வகுப்புல 2வது பாடம், 10ஆம் வகுப்பு பழைய புத்தகத்திலையும் 2வது பாடம். அப்புறம் வினை எச்சம் 8ஆம் வகுப்புல இயல் 3 மற்றும் 10ஆம் வகுப்பு பழைய புத்தகத்துல இயல் 2. அதாவது வினை எச்சத்தை பொறுத்தளவு 8ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு பழைய புத்தகம். 8ஆம் வகுப்பை பொறுத்தளவு 3வது பாடம் இயல் 3, 10ஆம் வகுப்பு பழைய புத்தகத்துல இயல் 2. அப்புறம் பெயரெச்சம் பாத்தீங்க அப்படின்னா அதே 8ஆம் வகுப்பு புத்தகத்துல புதிய புத்தகத்துல இயல் 3 அண்ட் 10ஆம் வகுப்பு பழைய புத்தகத்துல இயல் 2. 10ஆம் வகுப்பு பழைய புத்தகத்துல இயல் 2. அப்புறம் வினையாளனையும் பெயர் இந்த இலக்கண குறிப்பு பாத்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு புதிய புத்தகத்துல பாத்தீங்கன்னா இயல் 1ல கொடுத்திருக்காங்க. 10ஆம் வகுப்பு புதிய புத்தகத்துல இயல் 1. அப்புறம் அயர் சொல் அறிதல் அப்படிங்கிறதுல 10ஆம் வகுப்பு பழைய புத்தகம் இயல் 9, ஓரெழுத்து ஒரு மொழி 7ஆம் வகுப்பு புதிய புத்தகம் 2ஆம் பருவத்தின் 2வது இயல். 2ஆம் பருவத்தின் 2வது இயல் ஓரெழுத்து ஒரு மொழி. அகர வரிசை 6ஆம் வகுப்பு பழைய புத்தகத்துல ரொம்ப தெளிவா கொடுத்திருக்காங்க. 3வது பருவத்தின் 1வது இயல், 3வது பருவத்தின் 1வது பாடம். அப்புறம் ஊர் பெயர்கள் பாத்தீங்கன்னா 7ஆம் வகுப்பு புதிய புத்தகம் 1ஆம் பருவத்தில் 3வது பாடம். 7ஆம் வகுப்பு 1ஆம் பருவத்தில் 3வது இயல். டைம் 1ல இயல் 3. அதுதான் ஊர் பெயர்கள். பிழை திருத்துக பிழை திருத்துக பாத்தீங்க அப்படின்னா 6ஆம் வகுப்பு புத்தகத்துல 3ஆம் பருவத்தில் 7வது பாடம், 3ஆம் பருவத்தில் 7வது இயல். அதுதான் பாத்தீங்கன்னா பிழை திருத்தம். அப்புறம் பல பொருள் தரும் ஒரு சொல் 7ஆம் வகுப்பு புத்தகத்துல 2ஆம் பருவத்தின் முதல் பாடம். 7ஆம் வகுப்பு புத்தகத்துல 2ஆம் பருவத்தின் முதல் பாடம் இயல் 1. அதான் பல பொருள் தரும் ஒரு சொல் அதுல தெளிவா கொடுத்திருக்காங்க. அப்புறம் தொடர் வகைகளை பொறுத்தளவு 8ஆம் வகுப்பு புத்தகத்துல இயல் 2, 10ஆம் வகுப்பு பழைய புத்தகத்துல இயல் 1. தொடர் வகைகளை பொறுத்தளவு 8ஆம் வகுப்பு புத்தகத்துல இயல் 2, 10ஆம் வகுப்பு பழைய புத்தகத்துல இயல் 1. அதான் தொடர் வகைகள். அப்புறம் செய்வினை, செயற்பாட்டு வினை, தன்வினை, பிறவினை. செய்வினை, செயற்பாட்டு வினை, தன்வினை, பிறவினை 9ஆம் வகுப்பு புத்தகத்துல முதலாம் பருவத்தில் இயல் 1. 9ஆம் வகுப்பு புத்தகத்துல டேம் 1ல பாத்தீங்க அப்படின்னா இயல் 1. அதான் செய்வினை, செயற்பாட்டு வினை, தன்வினை, பிறவினை. அப்புறம் திணை, பால், மரபு, காலம் இதெல்லாம் 10ஆம் வகுப்பு புத்தகத்துல இயல் 4. திணை, பால், மரபு, காலம் 10ஆம் வகுப்பு புத்தகத்துல இயல் 4. இளமை பெயர், ஒளி மரபு, வினை மரபு, தொகை மரபு இதெல்லாமே பாத்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு புத்தகத்துல இயல் 1, 10ஆம் வகுப்பு பழைய புத்தகத்துல இயல் 9. 8ஆம் வகுப்பு புத்தகத்துல இயல் 1, 10ஆம் வகுப்பு பழைய புத்தகத்துல இயல் 9. அப்புறம் நிறுத்தற் குறியீடுகள் கால் புள்ளி, அரை புள்ளி, முக்கால் புள்ளி, முற்றுப்புள்ளி, வியப்புக்குறி, வினாக்குறி இவை அமையுமே பாத்தீங்கன்னா நம்முடைய 8ஆம் வகுப்பு புத்தகத்துல இயல் 4, 10ஆம் வகுப்பு பழைய புத்தகத்துல இயல் 8. 8ஆம் வகுப்பு புத்தகத்துல இயல் 4, 10ஆம் வகுப்பு பழைய புக்ல பாத்தீங்கன்னா இயல் 8. கலை சொற்கள் 6ல இருந்து 9ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு வரை இருக்கிற அனைத்து புத்தகங்களும் அனைத்து இயல்களுமே பாத்தீங்கன்னா கலை சொற்கள் என்ன உண்டோ எல்லாமே படிச்சுக்கோங்க. அப்புறம் கொடுக்கப்பட்ட பத்தியிலிருந்து கேட்கப்பட்ட வினாக்களுக்கு சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுது. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுது. 6ல இருந்து 10th வரைக்கும் ஒரே நடை பகுதி மொழித்திறன் பயிற்சி இது கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்புறமா ஓமை தொடரின் பொருள் அறிதல், மரபு தொடரின் பொருள் அறிதல், பழமொழிகள் பொருள் அறிதல். இதுல 7ஆம் வகுப்பு புத்தகத்துல இயல் 1, 1வது பருவத்தில் இயல் 1, 8ஆம் வகுப்பு புத்தகத்துல இயல் 3,
9 மற்றும் 10ஆம் வகுப்பு புத்தகத்தில் கூடிய மொழித்திறன் பயிற்சியிலிருந்தும் இறுதி கேள்விகள் வரும். 10ஆம் வகுப்பு பழைய புத்தகத்திலிருந்து இயல் 4 மற்றும் 5. 10ஆம் வகுப்பு பழைய புத்தகத்திலிருந்து இயல் 4 மற்றும் 5. ஓமை தொடரின் பொருளறிதல், மரபு தொடரின் பொருளறிந்து பழமொழிகள் பொருளறிதல். இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா 7, 8, 9, 10. 7ஆம் வகுப்பு புத்தகத்துல பருவம் 1 இயல் 1, 8ஆம் வகுப்பு புத்தகத்துல இயல் 3, 9 மற்றும் 10ஆம் வகுப்பு புத்தகத்துல மொழித்திறன் பயிற்சியில் இருக்கக்கூடிய விஷயங்கள். 10ஆம் வகுப்பு பழைய புத்தகத்துல இயல் 4 மற்றும் 5. நாலடியார் பற்றி குறிப்புகள். 7ஆம் வகுப்பு புத்தகத்துல 2வது பருவத்தின் 2வது இயல், 6ஆம் வகுப்பு பழைய புத்தகத்துல முதல் பருவத்தின் 2வது இயல். நாலடியாரை பொறுத்தளவு 7ஆம் வகுப்பு புதிய புத்தகத்தில் 2ஆம் பருவத்தின் 2ஆம் இயல், 6ஆம் வகுப்பு பழைய புத்தகத்துல முதல் பருவத்தின் 2ஆம் இயல். நான்மணிக்கடிகை 6ஆம் வகுப்பு பழைய புத்தகத்துல டேர்ம் 1ல இயல் 3, அதாவது முதல் பருவ புக்ல இயல் 3. 6ஆம் வகுப்பு பழைய புத்தகம் நான்மணிக்கடிகை முதல் பருவம் 3வது இயல். பழமொழி 400 6ஆம் வகுப்பு பழைய புத்தகம் 2ஆம் பருவம் முதல் இயல், அதாவது 6ஆம் வகுப்பு பழைய புத்தகம் 2ஆம் பருவம் முதல் இயல். பழமொழி 400 6ஆம் வகுப்பு பழைய புத்தகத்துல வந்து டேர்ம் 2ல வந்து பாத்தீங்கன்னா இயல் 1. அதே மாதிரி 7ஆம் வகுப்பு புத்தகத்திலும் 3ஆம் பருவத்தின் 1வது இயல். 7ஆம் வகுப்பு புத்தகத்திலும் 3ஆம் பருவத்தின் 1வது இயல். பழமொழி 400. முதுமொழி காஞ்சி 7ஆம் வகுப்பு பழைய புத்தகம் முதல் பருவத்தின் 2வது இயல். முதுமொழி காஞ்சி 7ஆம் வகுப்பு பழைய புத்தகம் ஓல்டு புக்கு முதல் பருவத்தின் 2வது இயல். திரிகடுகம் 7ஆம் வகுப்பு பழைய புத்தகத்துல 2ஆம் பருவத்தின் முதல் இயல். 2ஆம் பருவத்தின் முதல் இயல்ல திரிகடுகம் வந்து கொடுத்திருக்காங்க. சிறுபஞ்ச மூலம் 9ஆம் வகுப்புல இயல் 5 கொடுத்திருக்காங்க. ஏலாதி 10ஆம் வகுப்பு பழைய புத்தகத்துல இயல் 4. 10ஆம் வகுப்பு பழைய புத்தகத்துல வந்து பாத்தீங்கன்னா பாடம் 4வது பாடம். ஔவையார் பாடல்கள் 6ஆம் வகுப்பு புத்தகத்துல 2ஆம் பருவத்தின் முதல் இயல். 6ஆம் வகுப்பு பழைய புத்தகத்துல 2ஆம் பருவத்தின் 3வது இயல். ஔவையார் பாடல்கள் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஸ்கூல் புக்ல 6ஆம் வகுப்பு புதிய புத்தகத்துல 2ஆம் பருவத்தின் முதல் இயல், 6ஆம் வகுப்பு பழைய புத்தகத்துல 2ஆம் பருவத்தின் 3வது இயல். தமிழின் தொன்மை 10ஆம் வகுப்பு பழைய புத்தகம் 7ஆம் வகுப்பு பழைய புத்தகம். 10ஆம் வகுப்பு பழைய புத்தகத்துல இயல் 6, 7ஆம் வகுப்பு பழைய புத்தகத்துல முதல் பருவத்தின் முதல் இயலே வந்து பாத்தீங்கன்னா தமிழின் தொன்மை தான். 7ஆம் வகுப்பு பழைய புத்தகத்துல முதல் பருவத்தின் முதல் இயலே தமிழின் தொன்மை. திராவிட மொழிகள் 9ஆம் வகுப்பு புத்தகத்துல புது புத்தகத்துல வந்து பாத்தீங்கன்னா இயல் 1ல கொடுத்திருக்காங்க திராவிட மொழிகள். சோ இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமாக தமிழில் வேர் டு ஸ்டடி, தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய சிலபஸ்ல வந்து டீகோட் பண்ணி நம்ம கொடுத்திருக்கிறோம். இதை வந்து PDF நாங்க வந்து பாத்தீங்கன்னா கொடுக்குறோம். எங்களோட டெலிகிராம் லிங்க் இருக்கு, அதுல வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கிறோம். அதுல போய் நீங்க PDF டவுன்லோட் பண்ணிக்கலாம். சோ இப்ப திருக்குறள் தொடர்பான செய்திகள் வந்து பாத்தீங்கன்னா 20 அதிகாரங்கள் கொடுத்திருக்காங்க TNPSC சிலபஸ்ல. ஒழுக்கமுடைமை 10வது பாடம் புது புக்ல 10வது பாடம் இயல் 3. பொறையுடைமை புது புக்ல 9வது பாடம் இயல் 3. ஊக்கமுடைமை புது புக்ல 6வது பாட புத்தகம் புது புக்ல 6வது பாடகத்துல 2ஆம் பருவத்தின் 2வது இயல்ல நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஊக்கமுடைமை கொடுத்திருக்காங்க. விருந்தோம்பல் 6ஆம் வகுப்பு 2வது இயல் அண்ட் 2வது பருவம் 6ஆம் வகுப்பு 2வது பருவத்தின் 2வது இயல்ல விருந்தோம்பல் கொடுத்திருக்காங்க. அரண் வலியுறுத்தல் வந்து பாத்தீங்கன்னா 6வது ஸ்கூல் புக்ல 3ஆம் பருவத்தின் 2வது இயல். 3ஆம் பருவத்தின் 2வது இயல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அரண் வலியுறுத்தல் கொடுத்திருக்காங்க. ஈகை திருக்குறள் வந்து பாத்தீங்கன்னா அந்த அதிகாரம் 6ஆம் வகுப்பு புத்தகம் எல்லாமே நியூ புக் தான். 3ஆம் பருவத்தின் 2வது இயல் 6ஆம் வகுப்பு புத்தகம் 3ஆம் பருவத்தின் 2வது இயல்ல ஈகை கொடுத்திருக்காங்க. பெரியாரை துணை கோடல் வந்து 10ஆம் வகுப்பு புத்தகத்துல இயல் 2. வினை செயல் வகை 7ஆம் வகுப்பு புத்தகத்துல 3ஆம் பருவத்தின் 2வது இயல். அவை அஞ்சாமை 7ஆம் வகுப்பு புத்தகத்துல 3ஆம் பருவத்தின் 2வது இயல். கண்ணோட்டம் 10ஆம் வகுப்பு புத்தகத்துல 2வது இயல். அன்புடைமை 6ஆம் வகுப்பு புத்தகம் முதல் பருவத்துல 2வது இயல். கல்வி 7ஆம் வகுப்பு புத்தகம் 2ஆம் பருவத்தின் 3வது இயல். சோ இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து திருக்குறள் தான். அண்ட் அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது நடுநிலைமை. திருக்குறள் வந்து பாத்தீங்க அப்படின்னா நடுநிலைமை 8ஆம் வகுப்பு புத்தகத்துல 2வது இயல். கூடா ஒழுக்கம் 8ஆம் வகுப்பு புத்தகத்துல 2வது இயல். கல்லாமை 8ஆம் வகுப்பு புத்தகத்துல 2வது இயல். செங்கோன்மை 8ஆம் வகுப்பு புத்தகத்துல 5வது இயல். பண்புடைமை 8ஆம் வகுப்பு புத்தகத்துல 8வது இயல். நட்பாராய்தல் 8ஆம் வகுப்பு புத்தகத்துல 8வது இயல். புறங்கூறாமை 7ஆம் வகுப்பு புத்தகத்துல முதல் பருவத்தின் 2வது இயல். முதல் பருவத்தின் 2வது இயல். அருளுடைமை 7ஆம் வகுப்பு புத்தகம் முதல் பருவத்தின் 2வது இயல். சோ இந்த 20 அதிகாரங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாமினேஷன் இதை தவிர எதுவும் கேட்கறது கிடையாது. இதை நல்லா பாத்துக்கோங்க. எந்த புத்தகத்துல எந்த இடத்துல இருக்குங்கிறது நம்ம ரொம்ப தெளிவா கொடுத்திருக்கிறோம். அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா மேற்கோள்கள் 6லிருந்து 10 வரை உள்ள அனைத்து மேற்கோள்களும் பாத்துக்கோங்க. அப்புறம் அறநூல் தொடர்பான செய்திகள்ல வந்து
நான்மணி கடிகை, நாலடியார், பரமொழி 400, முதுமொழி காஞ்சி எல்லாமே நம்ம ஏற்கனவே பார்த்தோம். நான்மணி கடிகை சிறப்பு தமிழ் புத்தகத்துல அதுவும் கொடுத்திருக்காங்க. 12ஆம் வகுப்பு சிறப்பு தமிழ் புத்தகம் பேஜ் 15. அப்புறம் 6ஆம் வகுப்பு ஓல்டு நம்ம புக்ல வந்து பாத்தீங்கன்னா முதல் பருவத்தில் பேஜ் நம்பர் 25. நாலடியார் 7ஆம் வகுப்பு புத்தகம் 2வது பருவம் அலியா செல்வம் அப்படிங்கிற ஒரு டாபிக். அதே நாலடியார் வந்து பழைய புத்தகம் 6ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்துல முதல் பருவத்துல பேஜ் நம்பர் 48, பேஜ் நம்பர் 40, பேஜ் நம்பரோட கொடுக்கிறோம். சோ அதான் நீங்க நோட் பண்ணிக்கோங்க, பேஜ் நம்பரோட கொடுக்கிறோம். பழமொழி 400 7வது பாடம் புது புக்கு, 3வது பருவம் விருந்தோம்பல் அப்படிங்கிற அந்த இது. அண்ட் ஓல்டு புக்கை பொறுத்தளவு 6வது ஓல்டு புக்கு பருவம் 2 பேஜ் நம்பர் 2, பருவம் 2 பேஜ் நம்பர் 2ல வந்து பழமொழி 400. சோ பேஜ் நம்பர் வைஸ் தெளிவா கொடுத்திருக்கிறோம். இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. இதோட PDF வந்து பாத்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல எங்க டெலிகிராம் சேனல் கொடுக்குறோம். அந்த டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணுங்க. இதோட PDF அதுல நம்ம கொடுத்திருக்கிறோம். அப்புறம் முதுமொழி காஞ்சி நியூ புக்ல ஒண்ணும் இல்ல, பழைய புக்ல வந்து 7வது புக்கு முதல் பருவத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா பேஜ் நம்பர் 28, பேஜ் நம்பர் 28 முதுமொழி காஞ்சி. திரிகடிகம் 12ஆம் வகுப்பு சிறப்பு தமிழ் புத்தகம் அறிவியல் இலக்கியம் திரிகடிகம். அண்ட் 7ஆம் வகுப்பு புத்தகம் ஓல்டு புக்ல 2ஆம் பருவத்தில் 2வது பக்கம், 2ஆம் பருவத்தில் 2வது பக்கம் தான் திரிகடிகம். இன்னா 40 12ஆம் வகுப்பு சிறப்பு தமிழ், அது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நியூ புக் தமிழ் கவிதை இயல் பேஜ் நம்பர் 17. சிறுபஞ்ச மூலம் 9வது பேஜ் 133, சார் 9th புக் பேஜ் நம்பர் 133 இயல் 5 புது புக்ல சிறுபஞ்ச மூலம் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நியூ புக்ல வந்து 9ஆம் வகுப்பு பேஜ் நம்பர் 133 இயல் 5. பழைய புக்ல சிறுபஞ்ச மூலம் 9ஆம் வகுப்பு முதல் பருவத்துல பேஜ் நம்பர் 36, முதல் பருவத்துல பேஜ் நம்பர் 36. அப்புறம் 7வது பொறுத்தளவு புது புக்ல 12ஆம் வகுப்பு சிறப்பு தமிழ் அறிவியல் இலக்கியம் பேஜ் நம்பர் 17. அண்ட் பழைய புத்தகத்துல வந்து பாத்தீங்கன்னா 10th புக் பேஜ் நம்பர் 11, பழைய புத்தகத்துல 10th புக் பேஜ் நம்பர் 11 வந்து 7வது. அப்புறம் ஔவையார் பாடல்கள் வந்து பாத்தீங்கன்னா புது புக்ல 8வது பாட புத்தகம் இயல் 7 பேஜ் நம்பர் 155, இயல் 7 பேஜ் நம்பர் 155. அண்ட் பழைய புக்ல வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணும் இல்ல. அப்புறம் புது புக்ல 6வது புக்ல 2வது பருவம் முதல் இயல் மூதுரை மற்றும் சிறப்பு தமிழ் அதுவும் கொடுத்திருக்காங்க ஔவையார் சம்பந்தமாக. சோ அதெல்லாம் வந்து பாத்துக்கோங்க. PDF வந்து நாங்க வந்து கொடுக்கிறோம், நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் தமிழின் தொன்மை திராவிட மொழிகள் தொடர்பான செய்திகள், தமிழின் சிறப்பு திராவிட மொழிகள் வந்து பாத்தீங்கன்னா புது புக்ல இருக்கு, பல புத்தில் இருக்கு. புது புக்ல வந்து 6ஆம் வகுப்பு புத்தகம் முதல் பாடம் வளர்தமிழ் அப்படிங்கிறது, 7ஆம் வகுப்பு புத்தகம் முதல் பாடம் 7ஆம் வகுப்பு தமிழ் புத்தகம் வந்து பாத்தீங்கன்னா டேர்ம் 1 முதல் பருவ புக்கு பேச்சு மொழியும் எழுத்து மொழியும். 8ஆம் வகுப்பு புத்தகம் இயல் 1 தமிழ் மொழி மரபு தமிழ் வரிவடிவ வளர்ச்சி சொற்பூங்கா அப்படிங்கிற ஒரு லெசன். அண்ட் 9ஆம் வகுப்பு புத்தகம் திராவிட மொழி குடும்பம் அப்படிங்கிற ஒரு சாப்டர். அண்ட் 10ஆம் வகுப்பு புத்தகம் சொல்வளம் மொழிபெயர்ப்பு கல்வி அப்படிங்கிறது. இது எல்லாமே வந்து புது புத்தகத்தை பொறுத்தளவு தமிழின் சிறப்பு மற்றும் திராவிட மொழிகள்ல 6, 7, 8, 9, 10. 6ஆம் வகுப்பு பருவம் 1 வளர்தமிழ், 7ஆம் வகுப்பு தமிழ்ல வந்து பருவம் 1 பேச்சு மொழியும் எழுத்து மொழியும், 8ஆம் வகுப்பு இயல் 1 தமிழ் மொழி மரபு தமிழ் வரிவடிவ வளர்ச்சி சொற்பூங்கா, 9ஆம் வகுப்பு புத்தகம் திராவிட மொழி குடும்பம் அப்படிங்கிற சாப்டர், 10ஆம் வகுப்பு புத்தகம் சொல்வளம் மொழிபெயர்ப்பு கல்வி. இதெல்லாமே பழைய புக் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 7ஆம் வகுப்பு புத்தகம் செம்மொழி தமிழ், 9ஆம் வகுப்பு புத்தகம் திராவிட மொழிகள், 10ஆம் வகுப்பு புத்தகம் உயர்தனி செம்மொழி, 10ஆம் வகுப்பு புத்தகம் தொன்மை தமிழகம் இயல் 6. சோ எல்லாமே புது புக்கு பழைய புக்கு இருக்கக்கூடிய இயல் டேம் எல்லாம் கரைச்சு குடிச்சிங்கன்னு 100க்கு 100 தமிழ எடுத்துடலாம். எந்த இடத்துல இருக்குங்கிறத நம்ம வந்து அதாவது தெளிவா சொல்லியிருக்கிறோம். தமிழ் மொழி தொடர்பான செய்திகள்ல உவே சாமிநாத ஐயர் பத்தி புது புக்ல 12ஆம் வகுப்பு புத்தகத்துல இயல் 4 பண்டைய காலத்து பள்ளிக்கூடங்கள்ல சாமிநாத ஐயர் பத்தி கொடுத்திருக்காங்க. உவே சாமிநாத ஐயர் பண்டைய காலத்து பள்ளிக்கூடங்கள் இயல் 4 12ஆம் வகுப்பு புத்தகம். கண்டிப்பா கேள்விகள் வந்தா வரும். மீனாட்சி சுந்தரனார் பத்தி பார்க்கும் பொழுது புது புக்ல 12ஆம் வகுப்பு புத்தகம் நமது அடையாளங்களை மீட்டவர் அப்படிங்கிற சாப்டர். லக்குவனார் வந்து பாத்தீங்கன்னா பள்ளி புத்தகத்துல கிடையாது, தேவிரா போன்ற புத்தகங்களை நீங்க வந்து பாத்துக்கலாம். தமிழ் தொண்டு தொடர்பான செய்திகள் அகர முதலி தமிழ் தொண்டு தொடர்பான தேவநாய பாவனார் 10ஆம் வகுப்பு பாட புத்தகம் புது புக்கு இயல் 1 தமிழ் மொழி வளம். பழைய புக்கை பொறுத்தளவு தேவநாய பாவனார் எங்க வராரு? 8ஆம் வகுப்பு தமிழ் பருவம் 3ல வராரு. அப்புறம் அகமுதலி ஸ்கூல் புக்ல இல்ல. பாவலேறு பெருஞ்சித்தனார் புது புக்கை பொறுத்தளவு 6ஆம் வகுப்பு புத்தகம், அதுல வந்து தமிழ் கும்மி அப்படிங்கிற சாப்டர். 10ஆம் வகுப்பு புத்தகம் இயல் 1 அன்னை மொழியே அப்படிங்கிற சாப்டர். 9ஆம் வகுப்பு புத்தகம் ஓய்வும் பயனும் பேஜ் நம்பர் 73 பாவலேறு பெருஞ்சித்தனார். பழைய புக்கை பொறுத்தளவு 9ஆம் வகுப்பு புத்தகம் ஓய்வும் பயனும் பேஜ் நம்பர் 73. ஜி போப் புது புக்ல எங்க வராரு? 11வது ஸ்கூல் புக்ல வராரு, 5வது இயல்ல வராரு, சான்றோர் சித்திரம் அப்படிங்கிற ஒரு இதுல வராரு, சான்றோர் சித்திரம். அதே ஜி போப் பழைய புத்தகத்தை பொறுத்தளவு 8ஆம் வகுப்பு புத்தகம்
பருவம் 1 துணைப்பாடம் ஜிஇபப் பேஜ் நம்பர் 13. 8ஆம் வகுப்பு புத்தகம் பழைய துணைப்பாடம் ஜிஇபப் பேஜ் நம்பர் 13. வீரமாமுனிவர் எங்க வர சொல்லி பழைய புத்தகத்தை பொறுத்தளவு 10வது புக்ல வராரு. அதுல இயல் 9 தேம்பாவணி. சாரி, புது புக்கை பொறுத்தளவு 10வது ஸ்கூல் புக்கு இயல் 9 தேம்பாவணி. பழைய புக்கை பொறுத்தளவு 8வது புக்கு பருவம் 1 டேர்ம் 1 தமிழ் வளர்த்த சான்றோர்கள் அப்படிங்கிற ஒரு முக்கியமான சாப்டர்ல பழைய புக்ல வீரமாமுனிவர் வராரு. அதே மாதிரி 8ஆம் வகுப்பு புத்தகத்துல பருவம் 2ல தேம்பாவணி, பருவம் 2ல தேம்பாவணி. சோ இந்த தேம்பாவணி எல்லாமே ஒண்ணுதான், பட் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து வித்தியாசமா இருக்கும். அதுக்காக நம்ம எல்லாமே படிக்க சொல்றோம். அப்புறம் சான்றோர் தொடர்பான செய்திகள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமாக பாவேந்தர் பாரதிதாசனை பொறுத்தளவு புது புக்கை பொறுத்தளவு 6ஆம் வகுப்பு புத்தகத்துல இருக்குது, 7ஆம் வகுப்பு புத்தகத்துல இருக்குது, 9ஆம் வகுப்பு புத்தகத்துல இருக்கு, 11ஆம் வகுப்பு 6, 7, 9, 11. 6ஆம் வகுப்புல இயல் 1ல இன்பத்தமிழ், 7ஆம் வகுப்புல 2ஆம் பருவத்துல இன்பத்தமிழ் கல்வி, 9ஆம் வகுப்புல இயல் 5ல குடும்ப விளக்கு, 11ஆம் வகுப்புல இயல் 8வது பாடத்துல புரட்சி கவி. பாவேந்தர் பாரதிதாசனை பொறுத்தளவு 6, 7, 9, 11 இன்பத்தமிழ் கல்வி, குடும்ப விளக்கு, புரட்சி கவி. இதெல்லாமே இந்த புக்ல இருந்து கொஸ்டின்ஸ் எடுப்பாங்க. டிகேசி சிதம்பரனார் 7ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்தை பொறுத்தளவு 3ஆம் பருவத்தில் இயல் 1 திருநெல்வேலி சீமையும் கவிகளும், அதுல டிகேசி சிதம்பரனார் வராரு. 11ஆம் வகுப்பு புத்தகத்தை பொறுத்தளவு இயல் 6 சான்றோர் சித்திரம், 6வது பாடம் சான்றோர் சித்திரம். குன்றக்குடி அடிகளார் கண்ணதாசன் காயிதே மில்லத். குன்றக்குடி அடிகளாரை பொறுத்தளவு 7வது பாட புத்தகம் 3ஆம் பருவம் இயல் 2 ஒப்பு நெறி அப்படிங்கிற ஒரு சாப்டர். 12ஆம் வகுப்பு சிறப்பு தமிழையும் பேஜ் நம்பர் 33ல குன்றக்குடி அடிகளார் வராரு. கண்ணதாசன் அவர்கள் 7வது பாடப்புத்தகம் பருவம் 3 மலைப்பொழிவு அப்படிங்கிற சாப்டர். 10வது பாடப்புத்தகம் இயல் 8ல காலக்கணிதம் கண்ணதாசன் வராரு. சோ 10ஆம் வகுப்புல வந்து 8வது பாடத்துல காலக்கணிதமும், 7ஆம் வகுப்பு பாடப்புத்தகத்துல டேர்ம் 3 பருவம் 3ஆம் பருவத்தில் மலைப்பொழிவும் கண்ணதாசனை பற்றி குறிப்புகள் காணப்படுகின்றன. காயிதே மில்லத் 7ஆம் வகுப்பு பருவம் 3 இயல் வந்து பாத்தீங்க அப்படின்னா 3 கண்ணியமிகு தலைவர் அப்படிங்கிற ஒரு இதுல காயிதே மில்லத் வராரு. 7ஆம் வகுப்பு பாடப்புத்தகத்துல 3வது பருவத்தின் 3வது இயலில் கண்ணியமிகு தலைவராக காயிதே மில்லத் வருகிறார். தாராபாரதியை பொறுத்தளவு 6ஆம் வகுப்பு பாடப்புத்தகம் 3வது பருவம் 1வது இயல் பாரதம் அன்றைய நாற்றங்கால் அப்படிங்கிற ஒரு சாப்டர். வேலுநாச்சியாரை பொறுத்தளவு 6ஆம் வகுப்பு புத்தகம் 3வது பருவத்தில் வேலுநாச்சியார் பற்றி குறிப்பிடுறாங்க. எல்லாமே புது புக்கு தான். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் 6ஆம் வகுப்பு புத்தகம் 4வது இயல் துன்பம் வெல்லும் கல்விங்கிற சாப்டர், 4வது இயல் துன்பம் வெல்லும் கல்வி அப்படிங்கிற சாப்டர். முடியரசன் 6ஆம் வகுப்பு பாட புத்தகம் 2ஆம் பருவம் நாணி நிலம் படைத்தவன் அதுதான் முடியரசன் வராரு. தமிழ் ஒளி அவர் ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா 9ஆம் வகுப்பு பாட புத்தகத்துல 2வது இயலில் பட்டமரம், 9ஆம் வகுப்பு பாட புத்தகத்துல 2வது இயலில் பட்டமரம். உருத்திர கண்ணனார் வந்து பாத்தீங்கன்னா 7ஆம் வகுப்பு பாட புத்தகத்துல 2வது பருவம் டேர்ம் 2 அப்படிங்கிறாங்க இயல் கலங்கரை விளக்கம் அப்படிங்கிற சாப்டர். உருத்திரங்கண்ணார் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே புது புக்கு தான். உருத்திரங்கண்ணார் 7ஆம் வகுப்பு பாட புத்தகம் 2வது பருவம் இயல் வந்து 1 கலங்கரை விளக்கம். அப்புறம் ஜெகநாதன் நாமக்கல் கவிஞர், ஜெகநாதனை பொறுத்தளவு 7வது பாட புத்தகம் 3வது பருவம் இயல் 1 வயலும் வாழ்வும் அப்படிங்கிற சாப்டர். ஜெகநாதன் வந்து வயலும் வாழ்வும் சாப்டர்ல ஜெகநாதன் வந்து பாத்தீங்கன்னா அவரை பற்றி குறிப்புகள் இருக்குது. நாமக்கல் கவிஞர் எங்கள் தமிழ் எழுதியிருக்கிறாரு, எல்லாருக்குமே தெரியும். 7ஆம் வகுப்பு பாடப்புத்தகம் பருவம் 1, 7ஆம் வகுப்பு பாடப்புத்தகம் பருவம் 1. பாரதியாரை பத்தி கொடுக்கலனாலும் பாரதியாரை பத்தி படிச்சுக்கோங்க. சோ எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு டெலிகிராம் லிங்க் கொடுத்திருக்கிறேன். அந்த டெலிகிராம் லிங்க்ல இந்த PDF இருக்குது, வேணுங்கிறவங்க நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். அடுத்தடுத்த வகுப்புகள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இது தொடர்பான குறிப்புகள், இலக்கண குறிப்புகள் எல்லாமே வந்து ஒவ்வொரு வீடியோவோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா தனித்தனியா கிளாஸ் வந்து யூடியூப்ல வந்து நம்ம அப்லோட் பண்றோம். எல்லாம் வந்து நடராஜ அகாடமி அப்படிங்கிற யூடியூப் சேனல்ல இணைந்திருங்கள். நன்றி.